திருப்பரங்குன்றம் மலை மேலே வந்து முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலை தரிசிக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக என்னுடைய விருப்பம். முந்தானத்து தான் காசியில் காசி தமிழ் சங்கமம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. காசி தமிழ் சங்கமம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் 2022 வருடம் தொடங்கி வைக்கப்பட்டு இப்போ 3வது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு உறவு இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. காசியில் எப்படி காசி விஸ்வநாதர் இருக்காரோ அதே போல் காசி விஸ்வநாதர் நம்ம திருப்பரங்குன்றத்திலும் இருக்கிறார். அதே போல் காசி விஸ்வநாதரை காசி விசாலாட்சம்மன் பார்த்தவாறு இங்கு அவர்களை தரிசனம் செய்தவாறு இருக்கிறது ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போல் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவு, காசிக்கும் தென்காசி, காசி சிவகாசி, காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கிறது. காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம், உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கு ஒரு மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயல்களாக இருக்கிறது. இங்கு எந்தவித பராமரிப்பும் இல்லை. பக்தர்களுக்கு எவ்வளவோ பக்தர்கள் வந்து போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான வசதிகள் செய்வதில்லை. மலைப்பாதையானது பராமரிப்பட்டு கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை கூலங்களாக கிடக்கிறது. இந்து அறநிலைத்துறை இதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒரு கவனம் கொடுத்த மாதிரி அல்லது இதை பற்றி அவர்கள் ஒரு யோசித்து பார்த்த மாதிரி கூட தெரியவில்லை. அதுக்கான அரிச்சுவோடு கூட இல்லாத சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. உடனடியாக இந்த அறநிலைத்துறை ஒன்று கோயில்களை விட்டு வெளியில் போகணும், இல்லைன்னா கோயில்களை முறையாக பராமரிப்பு செய்ய வேண்டும். நம்ம காலங்காலமாக கேட்குறது நீங்கள் கோயில்களை விட்டு போங்க, ஏன்னா உங்களுக்கு கோயில் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏன் கோயிலுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கோயிலில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலை ஏன் நிர்வகிக்க வேண்டும்? அதற்கான ஆட்கள் இருக்கிறார்கள், அதற்காக தர்ம காரியங்கள் பண்ணுபவர்கள் இருக்கிறார்கள், அதற்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கோயில்களை பராமரிப்பது தான் சரியாக இருக்கும். ஆகையால் இந்து அறநிலைத்துறை விட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியில் போக வேண்டும், அதை சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கொடுக்க வேண்டும். எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இருக்கிறது. இதையெல்லாம் பராமரித்து இன்னும் பக்தர்கள் அதிகமாக வர்றதுக்கு பாதையை சரி செய்து பாதைகளை வழி செய்து கொடுத்துப்பது, அங்கே இருக்கிற குப்பை குளங்களை அகற்றுவது, இங்கே இருக்கிற அந்த தீர்த்தம் அதை ஒரு முனிவர் ஒருவர் இருக்கிறதாக ஐதீகம். ஆனால் அந்த தீர்த்தனுடைய தன்மை, அந்த நீரினுடைய குவாலிட்டி அல்லது பராமரிப்பு என்பது மிகவும் ஜீரோவாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்தனாக என்னுடைய மனது மிகவும் வேதனைப்படுகின்ற சம்பவமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் கோயில்கிட்ட விட்டு வெளியில் வர வேண்டும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். திருப்பரங்குன்றமானது இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்கின்றது. போலீஸினுடைய கடுபிடி அடக்குமுறையை அதை மீறி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்து மக்கள் மத்தியில் இந்த எழுச்சி உருவாக வேண்டும் என்று இந்து முன்னணி தொடர்ந்து இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற ஆண்டு கார்த்திகை தீபம் மேலே ஏற்றணும், இல்லைன்னா அது மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலே காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு மேலே போகணும்னா போக முடியறதில்லை. சரியான வழிபாதை இல்லை, தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை. அதனால அந்த அறநிலைத்துறையானது கவனம் கொடுத்து அதை பாதை சரியாக அமைச்சு கொடுக்கணும், மேலே தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இல்லைன்னா அதுக்கான ஒரு போராட்டம் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகளை இணைத்து ஒரு பெரிய போராட்டம் நடக்குன்னு சொல்லிக்கிறோம்.